டைரக்டர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க நடித்து இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் மூவின்னு சொல்கிறதா இல்லை ஒரு காமெடி படம்னு சொல்கிறதா ஒன்றும் புரியல. வா வாத்தியாரே இந்த திரைப்படம் இந்த மாதமே திரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதம் இந்த படம் வரப்போகிறதில்ல. இந்த படம் எப்போ வெளிவரப்போகுது அப்படின்ற டேட்டை பற்றியுமே எந்த ஒரு விஷயமும் அப்படி கன்ஃபார்ம் ஆன மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஒரு விதமான தகவல், அதாவது மார்ச் மாதம் வரப்போகுது, ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டேட் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் இந்த படத்துடைய டீசர் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு. ஆனால் டீசருக்கு வரவேற்பு கிடைச்சதோ இல்லையோ, நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஃபன்னாக ரொம்பவே பப்பியான டீசரில் இருந்தது. கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனுடைய அடுத்த கட்ட அப்டேட்டாக, அதாவது அந்த படத்துடைய அடுத்த கட்ட அப்டேட் எப்போ வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்த்திக்கு லாஸ்ட்டாக எந்த படமும் பெருசாக போல், தொடர்ந்து எல்லா படமும் துள்ளி படமாகவே போய்கிட்டு இருக்கேன். இந்த படமாவது அவர் கம்பேக்காக அமையுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துடைய முதல் பாடல் நாளைக்கு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு லவ் ட்ராக், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அந்த சாங் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் அந்த சாங் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த வா வாத்தியாரே படத்துடைய முதல் பாடல் வெளிவந்ததுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த படத்துக்கும் அந்த சாங்க்கும் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. டைரக்டர் தான் நல்ல படங்கள் கொடுத்துருக்காப்புல. ஆனால் நல்ல டைரக்டர் எல்லாமே நம்ம கார்த்திகிட்ட வந்து சேரும்போது ரொம்ப மொக்க படமாகவே போயிடுது. அதுக்கு லாஸ்ட்டாக வெளிவந்த அந்த மெய்யழகனே ஒரு நல்ல உதாரணம். பிரேம் 96 அப்படின்ற ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்து மெய்யழகன் ஏண்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.